வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அனுமதி. தொழிற்சாலை விரிவாக்கத்தின் மூலம் 80,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். ஆவடி அடுத்த பட்டாபிராமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டைட்டில் பார்க்கை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 11 ஏக்கர் பரப்பளவில் 21 தளங்களில் அனைத்து வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கருத்துக்களை பாஜகவினர் தவிர்க்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அறிவுறுத்தல். தஞ்சையில் அரசு பள்ளிக்குள் நுழைந்து ஆசிரியர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன செய்கிறார் என அன்புமணி சரமாரி கேள்வி. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் மூலம் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் 8 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் போராட்டம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறப் போவதாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் அறிவிப்பு. தூத்துக்குடியில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி ஊழியர்கள் தர்ணா போராட்டம். வங்கி நிர்வாகம் தொழிற்சங்கத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் ஊழியர்களை அடிமைகள் போல் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மாலை 3 மணி நிலவரப்படி 41.92% வாக்குகள் பதிவு. ஜார்க்கண்டில் 2ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. 3 மணி நிலவரப்படி 65.5% வாக்குகள் பதிவு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் குடும்பத்தினருடன் வாக்களித்தார் நவநிர்மான் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே. நடிகை மாதுரி தீக்ஷித், ரன்பீர் கபூர் உள்ளிட்ட பிரபலங்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் வழங்கிய சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை. இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 7 பேர் உட்பட இந்திய மீனவர்கள் 14 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரில் 12 பேர் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை. மற்ற மீனவர்கள் 4 பேருக்கான சிறை காவல் நீட்டிக்கப்படுவதாக ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கள்ளக்குறிச்சி மரண வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது. சிபிஐ விசாரணை மூலம் உயிரிழந்த 67 பேருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நெல்லை வனவிலங்கு சரணாலயத்தின் சுற்றுச்சூழலை கண்காணிக்க குழு அமைப்பு. நெல்லை ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு ஆணை வெளியீடு.
தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை. ஒரு தலை காதல் விவகாரத்தில் வெறிச்செயலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த போலீசார். தஞ்சாவூரில் அரசு பள்ளி ஆசிரியர் கொலை செய்யப்பட்டதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கடும் கண்டனம். ஆசிரியர்கள் மீதான வன்முறையை துளியும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் காட்டம். தஞ்சாவூரில் ஆசிரியை கொலை வழக்கில் கொலையாளி மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கொலை செய்யப்பட்ட ஆசிரியர் குடும்பத்திற்கு அரசு என்றும் துணை நிற்கும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அமைச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எஸ்எம்சி மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர் அவங்களுடைய மறைவு உள்ளபடி அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அவருடைய குடும்பத்திற்கு என்றைக்குமே நாங்கள் துணை நிற்போம். தஞ்சாவூரில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக சாடல். தமிழக அரசின் சுகாதாரத்துறை மக்களின் உயிர் காக்கும் துறையா, உயிரை பறிக்கும் துறையா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொள்கை கூட்டணி என்று சொல்பவர்கள் அதிகாரத்தை தலித்திடம் கொடுங்கள் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேச்சு. உரிமையை கேட்டால் சங்கி என விமர்சிப்பதாக குற்றச்சாட்டு. ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை பணிகளை இப்போதே தொடங்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டத்தில் தீர்மானம். மேல்முறையீடு என்ற பெயரில் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்காமல் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை கமலாலயத்தில் தமிழக பாஜக மாநில உயர்மட்ட குழு கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். விவசாய நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிக்க கடும் எதிர்ப்பு. சூலூர் விமானப்படை தளம் முன்பாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். மதுரை அரிட்டாப்பட்டியில் வேதாந்தா நிறுவனம் சுரங்கம் அமைக்க இதுவரை விண்ணப்பிக்கவில்லை. மத்திய அரசு அனுமதி அளித்த பகுதி குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பராமரிப்பின்றி புதர்மண்டி காணப்படும் அரசு பள்ளி மைதானம். அடிப்படை வசதி செய்து தர வேண்டி மாணவ மாணவிகள் கோரிக்கை. வண்டலூர் பூங்கா நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவும் மேம்பாட்டுக் குழு அமைப்பு. தொழில்துறை செயலாளர், அரசு வனப்படை தலைவர் உள்ளிட்டோர் நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு.
கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்கா. பணிகள் முடிந்தும் காட்சிப் பொருளாக காணப்படும் பூங்கா பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. மயிலாடுதுறை அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சுமார் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடிகாலை வாய்க்காலை சரி செய்து பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் போராட்டம். வேதாந்தா நிறுவனம் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை உருவாகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. வரும் 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிப்பு. திருவாரூர், நாகை, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சர்வதேச கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணி பங்கேற்பு. நட்சத்திர வீரர் மெஸ்ஸி போட்டியில் விளையாட உள்ளதாக தகவல்.